ஜேசன் சஞ்சய் ஒரு நட்சத்திரன் மகன் மட்டும் இல்ல, தனது கனவுகளுக்காக போராடிய ஒரு இளைஞன். நடிகரும் அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய மகன். இவர் ஜோசப் விஜய் அவர்களுடைய மூத்த மகன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் சிக்மா அப்படின்ற படத்தை வந்து இயக்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். தனக்கென ஒரு தனி பாதையை வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் இவரோட முக்கியமான எண்ணமாக இருந்திருக்கு. ஏன்னா இவர் பார்க்கறதுக்கு தந்தை போன்ற வடிவத்திலையும் அழகுலையும் எந்த விதமான குறைச்சலும் இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய தாத்தா மாதிரியான டைரக்ஷன் லைனில் போகணும் அப்படின்றது தான் இவருடைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கு. சிறு வயதிலிருந்தே விமானியாக வேண்டும் அப்படின்றது தான் இவங்களுடைய கனவு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு இன்டர்வியூவில் டிடி திவ்யதர்ஷினி அவங்களுடைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் பல விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று தான், சின்ன வயசில் எனக்கு பைலட் ஆகணும் அப்படின்ற கனவு இருந்தது. அதுக்கப்புறம் கதை சொல்கிறது, அதில் ஏற்பட்ட ஆர்வம், திரைப்பட இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஆர்வமானது எனக்கு வந்து போக போக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி அவருடைய தாத்தாவான எஸ்ஏசி கிட்ட வந்து பேசப்பட்டிருக்கும் போது அது வந்து என்னுடைய ரத்தம், அது டைரக்ஷனை நோக்கி போன்ற மாதிரி அவர் பேசினதாகவும் கேள்விப்பட்டிருக்கும். தந்தை விஜய் குறித்து அவர் கேட்கும்போது மிகுந்த மரியாதையுடனும் பாசத்துடனும் அவர் பதிலளித்தார். தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எந்த சர்ச்சையும் உருவாக்காமல் தனது தந்தையின் தொழில்துறை அர்ப்பணிப்பையும் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களையும் மட்டுமே அவர் பகிர்ந்தார். இதனால் பல வதந்திகளுக்கு பதிலளிக்காமல் அதற்கு தேவையும் இல்லாத மாதிரி அமைதியான மற்றும் முதிர்ச்சியான அணுகுமுறையை வெளிப்படுத்தினார் ஜேசன் சஞ்சய் அவர்கள். ஜேசன் சஞ்சய் அவர்கள் நிதானமாக பேசினார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது என்னுடைய அப்பாவை காணோம், என்னுடைய மகனை காணோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடுவில் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தாக்கமானது தந்தை தேடுவது போல இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு எல்லாம் பதிலளிக்கக்கூடிய விதமாக அவர் நேற்று பேசின அந்த ஒரு காணொலியில் ஒரு ஹாலிவுட்டோடைய பிரபலமான ஒருத்தர் உங்களுடைய படத்தை பார்த்துருக்கு ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டிருக்காரு. அவர் வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் எந்த ஒரு நடிகரை உங்களுடைய ஹாலிவுட் சம்மந்தப்பட்ட படம் நீங்கள் தயாரிச்சிங்கன்னா அதில் அறிமுகப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடி சொன்ன அந்த கேள்விக்கு ஜேசன் சஞ்சய் சொன்ன ஒரே பதில், என்னுடைய தந்தையான திரு ஜோசப் விஜய் அவர்கள். எங்கள் அப்பாவை தான் வந்து என்னுடைய மைண்டில் முதல்ல நான் கொண்டு வருவேன். ஏன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படம் அப்படின்னா என்னுடைய மைண்டுக்கு முதல்ல என்னுடைய அப்பா தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லியிருந்தார். அவங்க அப்பா வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார், அந்த மாதிரியான விஷயங்கள், அவர் பண்ண மோட்டிவேஷன்ஸ், அவர் வந்து அவருடைய கலைத்துறையில் அவருக்கு இருந்த அந்த ஈடுபாடுகள்லாம் வந்து தன்னால் இயன்ற வரைக்கும் பகிர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் ஜேசன் சஞ்சய் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய யாரை வச்சு படம் இயக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு படம் இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது நமக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ கான்ஸ்பிரசிஸ்க்கு அப்புறம் இவ்வளோ நாள் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதி அவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இடர்பாடுகள் இருக்கும்போது தன்னுடைய ரத்தம் தன்னை வந்து விட்டு கொடுக்காம இருந்தது அப்படின்னும் போது அது எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என்னதான் இருந்தாலும் ரத்தம் அது வேலை செய்யும். அது யார் தடுத்தாலும், என்ன தடுத்தாலும், எப்போ தடுத்தாலும் தந்தை தான், தந்தைக்கான மகன் தான். எந்த அளவுக்கு ஒரு உயரத்தை எட்டினாலும் தந்தை தான், எந்த அளவுக்கு ஒரு உயரத்தை எட்டினாலும் மகன் தான். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்றத இந்த தந்தை மற்றும் மகனுடைய அற்புதமான இந்த ஒரு உறவே இதற்கு சாட்சியாக அமைந்தது. இந்த காணொளி எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் லைஃப்லையும் பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பிள்ளைகள் மற்றும் தந்தை தாய் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவுகளை எக்காரணத்தை கொண்டும் யாரும் கலங்கப்படுத்தாமல் இருக்கிறது மிகவும் நன்று. ஏன்னா பிள்ளைங்க என்னைக்கா இருந்தாலும் தன்னுடைய அப்பா அம்மாவோடையோ தன்னுடைய அப்பாவோடையோ இழந்த ஒரு மனஸ்தாபத்தினால் இழக்கப்பட்ட அந்த உறவை மீண்டும் திருப்பி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி திருத்திக் கொள்வதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை வந்து அரசியலாகவோ இல்லை அதை வந்து ஒரு டாப்பிக்காகவோ அதை ஒரு கண்டென்ட்டாகவோ தன்னுடைய தந்தையை வந்து விரோதி மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல வதந்திகள் பேசப்பட்டாலும் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி தரக்கூடிய விஷயமாக இன்று ஜேசன் சஞ்சயனுடைய அந்த பதிலானது இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. அது ஒரு இளைஞனாக இருந்து கொண்டு ஒரு
அற்புதமான தந்தை மகனுடைய உறவை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியை எனக்குள் தருகிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் மற்றும் இந்த மாதிரியான செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.